அந்த சேரன் பாட்டில் இன்னொரு விசேஷமான இதுனாக்க சாங் பண்ணிட்டு இருக்கோம். சாங்ல வந்து சித்ராவுக்கு வந்து பெண் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளையா நான் நடிச்சேன். இன்னைக்கு அந்த சின்ன தங்க செல்லத்தங்க சாங் நான் இருப்பேன் அந்த சாங்ல. ஃபர்ஸ்ட் பெண் பார்க்க வர்றது, பெண் பானதுக்கு அப்புறம் கல்யாணம் தாலி கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது சீமந்தம். இப்போ அதுக்கப்புறம் வந்து குழந்தை நினைச்சு பார்க்கறது அது எல்லாமே. ஆமா, அது ஒவ்வொரு நாளும் என்ன டயட் வந்து வரும்போது அந்த மாண்டேஜஸ் டக் டக்குன்னு புதுசாக எழுந்துரு. ஒரு நாள் காலையில் அப்படிதான் வந்து உட்காந்துருக்கேன். வந்து டேய் யாரோ ஒரு பையன் ஒன்று ஒரு 3-4 வயசுல எது சார் என்ன விஷயங்க சாங்ல அவர் சொல்றாரு, இதை சரச்சார் அவர் முதுகுல வந்து ஆனை மேல மாதிரி வரணும், நீயும் சித்ராவும் அங்கே கதை கட்டு நினைச்சிக்கணும். இது ஒரு பையனை பிடி விடுது. யாரை பையனை பிடிக்குது அது பிடிச்சி என்னன்னா அவனை வந்து கிருஷ்ண வேஷம் மேலே போடணும். அப்புறம் பார்த்து யோசிச்சு பார்த்து என்னக்கா சௌத்ரி சார் வந்திருக்காரு, ஜீவா வந்திருக்காப்புல. ஜீவா வந்து குட்டி பையன். அப்புறம் டைரக்டர் சொன்னேன், சார் ஜீவா ஏய் சௌத்ரி சார் பையன்டா இல்லை இருங்க சார் கேட்டு பார்ப்பேன் வேற யாரும் பையனாக்கா கொஞ்சம் ரிச்சான பையனா இருக்கும் தெரியும் போய் கேட்கலாம். சௌத்ரி சார் அங்கே வந்து பெரிய கும்பல் வரிசையாக உட்காந்த விஜயகுமார், மஞ்சுளா, கவுண்டமணி, செந்தில், சௌத்ரி சார் எல்லாம் உட்காந்துனாக்கா சீட் ஆடி நிற்காரு. அப்போ மெல்லா போகிறேன். அவரோட மேனர்ஸ் அப்படி மீசை அப்படி இதுன்னு என்னப்பா அப்படின்பாரு. சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஜீவா நடிக்க. அவன் ஏன்ப்பா நடிக்க போகிறான், அவன் நடிக்கலாம் ஒன்றும் தெரியாது, வேற யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு. இல்லை சார் பையன் நடிச்சா நடிக்கட்டும், எனக்கு வந்து அப்ஜெக்ஷனில் கூட்டிகிட்டு போகிறாரு. நடிக்க வச்சு எடுத்து முடிச்சிட்டோம்.